என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. மேடம், நாங்கள் துபாய் வெஸ்ட்ஃபோர்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற விஷயமா வந்திருக்கோம். எம்டியை பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ செல்வி அக்கா, 2 பேரு ஏதோ துபாய் காலேஜ்ல இருந்து இங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ற விஷயமா வந்திருக்காங்களா? ஷமீர் டாக்டரை பார்க்கணும்னு சொல்றாங்க. உள்ள அனுப்பி வைக்கவா? ஓ அப்படியா? சரி செல்வி அக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். சார், ஷமீர் டாக்டர் தான் எங்க ஹாஸ்பிட்டலோட எம்டி. ஆனா அவர் இன்னும் வரல சார். அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க துபாய் காலேஜ்ல இருந்து வர்ற விஷயமா அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அதனால நீங்க உங்க ஐடி கார்டு கொடுங்க, நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க உள்ள போங்க. செல்வின்னு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே மேடம். சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். அந்த 4ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் மாத்திட்டீங்களா? இல்ல சிஸ்டர், மாத்தணும். கொஞ்சம் மாத்திடுறீங்களா? ஓகே சிஸ்டர், நான் மாத்திடுறேன். சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், ஷமீர் டாக்டர் வந்துட்டாரா? இல்லையே சிஸ்டர், அவர் இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு லேட்டா தான் வருவேன்னு சொன்னாரு. இன்னும் வரலங்களே. சரி சிஸ்டர். அப்புறம் இப்போ இந்த ஜாபை ரிசைன் பண்ணணும்னா ஷமீர் டாக்டருக்கு அப்புறம் யாரை பார்க்கணும்? ஏன் சிஸ்டர், ஏன் இப்ப அதெல்லாம் கேக்குறீங்க? ஜாபை ஏதோ ரிசைன் பண்ண போறீங்களா? ஆமா சிஸ்டர், இதுக்கப்புறம் என்னால இங்க வேலை செய்ய முடியாது. ஜாபை ரிசைன் பண்ணணும். டாக்டர் எப்ப வருவாரு? இல்ல அவரை தவிர வேற யார்கிட்ட இதை பத்தி பேசணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது ஷமீர் டாக்டர் தான் இங்க மெயின். எதா இருந்தாலும் அவரை தான் பார்க்கணும். அவருக்கு அப்புறம் வேற ஏதாவதுன்னா சுரேந்தர் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணா போகலாம். ஆனா நீங்க ஜாபை ரிசைன் பண்றேன்னு சொல்றீங்க. என்னாச்சு சிஸ்டர்? சார் வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா பொறுமையா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. இல்ல சிஸ்டர், எனக்கு அவ்வளவு நேரம்லாம் டைம் இல்ல. நான் உடனே போய் ஆகணும். எனக்கு கொஞ்சம் பர்சனலா ப்ராப்ளம் இருக்கு. அதனால இப்போ சுரேந்தர் டாக்டர் கிட்ட ரிசைன் பண்ற லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் போயிடலாம்ல? ஓகே சிஸ்டர். சரி, நீங்க ஏதோ ப்ராப்ளம்னு சொல்றீங்க, ரொம்ப பதட்டமா வேற இருக்கீங்க. சரி ஓகே, உங்க விருப்பப்படி பண்ணுங்க. நீங்க ஒரு ரிசைன் லெட்டர் மட்டும் எழுதிட்டு சுரேந்தர் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போயிடுங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். தீரா, சீக்கிரம் ரெடி ஆகு, நம்ம வெளியே போறோம். அது இல்ல தீரா, நம்ம வேற ஊருக்கு போறோம். நீ முதல்ல ரெடி ஆகு, உனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. என்னம்மா சொல்றீங்க? வேற ஊருக்கா? ஏன் வேற ஊருக்கு போறோம்? ஐயோ தீரா, அதெல்லாம் எதுவும் கேட்காத. வேற ஊருக்கு போறோம்னா போறோம், அவ்வளவுதான். நீ முதல்ல வா, ரெடி ஆகு. ஐயோ தீரா, இங்க பாரு, யாரும் நம்ம கூட வர போறது இல்ல. நீயும் நானும் மட்டும் தான் போக போறோம். நீ வா. தீரா, என்னடா சும்மா அரவிந்த் அரவிந்த்னே? அவ யாருடா உனக்கு? என்ன இத்தனை வருஷம் நீ அரவிந்தோடயா இருந்த? நீயும் நானும் மட்டும் தான் இருந்தோம். இதுக்கப்புறமா அப்படிதான். இங்க பாரு, நம்ம கூட யாருமே வர போறது இல்ல. நீயும் நானும் மட்டும் தான் வேற ஊருக்கு போறோம். மரியாதைக்கு வரியா என்ன? தீரா, இங்க பாரு, என்ன கோவப்படுறத சொல்லிட்டேன். அம்மா இன்னை வரைக்கும் உன்னை அடிச்சது இல்ல. அடிக்க வச்சிராத. உடனே வந்து ரெடி ஆகு, நம்ம இப்பவே இந்த ஊரை விட்டு போகணும். சித்தி, அட இக்கி அபிராமி, வாடி வா. எப்படி இருக்கீங்க சித்தி? அம்மா கதிரு, அமுதா, அப்புறம் அக்காலாம் எங்க? எல்லாம் நல்லா இருக்காவோ? இன்னைக்கு எங்க தோட்டத்துல குலதெய்வம் கோயில் இருக்குல்ல, அங்க இன்னைக்கு பூஜை. அதனால எல்லாரும் அங்க பூஜைக்கு போயிருக்காவோ டி. நான் இப்பதாங்க சாமியை கும்பிட்டு போட்டு வந்தேன். ஓ சரிங்க சித்தி. அது சரி, நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கவோ? ஒரு போன போட்டிருந்தா கதிர் எங்க கூப்பிட வந்திருப்பான்ல.
அது ஒன்றும் இல்லை சித்தி, வரணும்னெல்லாம் இல்லை. இருந்தாலும் எனக்கு என் பையன் அரவிந்தை பார்க்கணும் போல இருந்துச்சு. அவனுக்கு ஃபோனை போட்டாலும் அவன் சரியாக ஃபோனையும் எடுத்து பேச மாட்டேங்கிறான். அப்புறம் ஏதோ அங்கே வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஊர் பக்கமும் வந்து ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதான் அவனை பார்க்கணும் போல இருந்துச்சு. வரேன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லுவான். எதுக்கு தனியாக இத்தனை தூரம் வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு திட்டுவான். அதனால தான் நான் சொல்லாமல் வந்துட்டேன். கதிர்கிட்ட சொன்னால் கூட அப்புறம் அரவிந்த்கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் கடைசியில் அவன் என்னை ஃபோனை போட்டு வர வேண்டான்னு சொல்லிடுவான். அதுக்காக தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டேன் சித்தி. அது சரிக்கே அபிராமி. ஆமா, பின்ன ஒத்த பயிரை வச்சுக்கிட்டு பார்க்காம இத்தனை காலம் இருக்கணும்னா கஷ்டமா தானே இருக்கும். ஆமா, அவங்க வந்து வருஷம் பக்கம் ஆச்சு பத்தியா. ஒரு வருஷம் பயிரை பார்க்காம இருக்கணும்னா எப்படி முடியும்? அவனாவது ஒரு பக்கம் வந்து உன்னைய கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். அதுவும் செய்யறது கிடையாது. அப்புறம் பார்க்காம எப்படி இருக்க? நம்ம மனசுதான் கிடந்து அடிச்சுக்கிடும். ஆனா இந்த பயலுகளுக்கு என்ன? பெட்ட மனம் பிட்டு பிள்ளை மனம் கல்லுன்னு சும்மாவா சொன்னாவோ? ஐயோ சித்தி, அவனும் என் கூட பேசாமல் இருக்கிறவனெல்லாம் கிடையாது. எங்கேயாவது வெளியூர் வேலைக்கு 2-3 நாள் போனால் கூட காலையில் மதியம் ராத்திரின்னு 3 நேரமும் போனை போட்டு அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். இப்போ கூட வேலைக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமும் தினமும் 2 நேரம் போனை போட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் இந்த 1 வாரம் 10 நாளாக தான் என்னன்னு தெரியல, சரியாக போனு கூட பண்ணலை. நான் பண்ணாலும் போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னே தெரியல. அதான் மனசுக்கு ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. இனி அவனுக்கு எதுவும் பிரச்சனையோ என்னவோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சித்தி. அதனால தான் சரி ஒருட்ட அவனை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் கிளம்பி வந்துட்டேன். ஏச்சி அபிராமி, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதே. அவன் போலீஸ் வேலை இல்ல, ஏதோ 10 நாள் கொஞ்சம் அவனுக்கு ஏதோ வேலை இருந்திருக்குமா இருக்கும். அதனாலதான் அவன் போன் எடுக்காம இருந்திருப்பான். மத்தபடி ஒன்றும் கிடையாதுடி. ஒரு 10 நாளா இல்ல அதுக்கு முன்னால ஒருக்க கூட வீட்டுக்கு வந்தாமட்டி நல்லதான் இருக்கா, ஒன்றும் கிடையாது. சரியா? சரி இரு, இப்ப கதிர் வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமா அவனை போனை போட்டு வர சொல்லுவான். அவன் வருவான். அதுக்கப்புறம் நீ அவனை பாரு. சரியா? சரிங்க சித்தி, அவனை பார்த்துட்டேன்னா போதும். பார்த்து ஒரு நாள் அவன் கூட இருந்துட்டேன்னா நாளைக்கு கூட நான் கிளம்பி ஊருக்கு போயிடுவேன். அட என்னடி நீ? என்ன உன் மவனை பார்க்க மட்டும் தான் வந்தியாக்கு? ஏன் நாங்கலாம் இல்ல எங்களை எல்லாம் பார்க்க நீ வரலையாக்கு? பார்த்துட்டு மவனை பார்த்துட்டு போறா. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இங்க இருந்து ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு போனா போதும். சரிங்க சித்தி. அட சித்தி, வாங்க சித்தி. எப்போ வந்தீங்க? கதிரை இப்பதான்ப்பா வந்தேன். என்ன சித்தி வரீங்கன்னு ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட வந்திருப்பேன்ல. எப்படி வந்தீங்க? ஆட்டோலயே வந்தீங்க? ஆமாப்பா கதிர், ஆட்டோவில் தான் வந்தேன். அதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கதிர் விடுன்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சா கொண்டு வந்து வீட்டு முன்னாடி விடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைப்பா, வந்துட்டேன். சரி சித்தி. ஆமாம், எங்க அம்மா அமுதாலாம் எங்க? சித்தி அவங்க தான் வராங்க. தோப்புல இன்னைக்கு பூஜை போட்டோமா, அதான் அந்த பொருளெல்லாம் எடுத்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இதை வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க சித்தி. சரிப்பா கதிர். அப்புறம் நான் வந்தது அரவிந்தை பார்க்கலான்னு தான் வந்தேன். அவன் ஊர் பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா. அப்புறம் இப்போ ஒரு 10 நாளாக ஃபோன் பண்ணாலும் சரியாக எடுக்கலை, வேலையோ என்னவோ தெரியல. அவனை பார்க்கலாம்னு தான் வந்தேன். அவனை கொஞ்சம் ஃபோன் போட்டு கொஞ்சம் வர சொல்றியாப்பா? அது சித்தி, அவனுக்கு 10 நாள் கொஞ்சம் வேலை ஏதாவது பிஸியா இருந்திருக்கும். அதனாலதான் போன் எடுக்காம இருந்திருப்பான். அது ஒன்றும் இல்லை, நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா இப்போ ஓடி வந்துருவான். இருங்க, நான் போனை போட்டு வர சொல்றேன். சரிப்பா கதிர். சரிங்க சித்தி, உட்காருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அமுதாவும் அம்மாவும் இப்போ வந்துருவாங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இப்போ கடவுளே, நான் என் பையனை கூட்டிட்டு இந்த ஊருக்கு வரும்போது என் பையனை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இங்க எப்படி வாழ போறேனோங்கிற பயத்துல தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் செல்வி அக்கா, ஷமீர் டாக்டர் மாதிரி நல்லவங்களை என் கண்ணுல காமிச்சு இங்க நான் வாழறதுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். எல்லாத்துக்கும் மேல அரவிந்த் மாதிரி ஒருத்தரை எங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நானும் என் பையனும் இழந்த அன்பையும் பாசத்தையும் திரும்ப எங்களுக்கு கொடுத்த. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த நேரம் இப்படி ஒரு பூகம்பம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில யாரை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அந்த ஆளை என் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துவேன்னு நான் நினைக்கல. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா அது என் பையனுக்கு தான் பிரச்சனை. அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன். அரவிந்த், என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட கடைசியா போயிட்டு வரேன்னு கூட சொல்லிட்டு போக என்னால முடியாது. நான் அப்படி சொன்னா நீங்க என்ன போகவும் விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்ககிட்ட சொல்லாமையே போறேன். வாதிரா போலாம். வீரா, சொன்னா கேளுடா. அரவிந்தெல்லாம் வரமாட்டாரு. நம்ம ஊருக்கு போலாம். நட.
சீதா தீரா சீதா என்ன இதெல்லாம் இப்ப எதுக்கு ஊரை விட்டு போற? காலையில இருந்து உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ போனையும் எடுக்கல. அதுக்கப்புறமா கூப்பிட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஒரு டவுட்டுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க போனப்ப தான் நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடும் பூட்டி இருந்துச்சு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சீதா? எதுக்காக இப்ப ஊரை விட்டு போற? ப்ளீஸ் அரவிந்த், என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. என்னால எதையும் சொல்ல முடியாது. என்னால இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாது, அவ்வளவுதான். நான் இந்த ஊரை விட்டு போறேன். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. இல்ல, நான் வர மாட்டேன். அரவிந்தை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். தீரா, சொன்னா கேளு, அடம் பிடிக்காத. நட போலாம். சீதா ஒரு நிமிஷம். டேய் தீரா, நீ அழாத. என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க அந்த ஆண்டவனாலையும் முடியாது. ப்ளீஸ் அரவிந்த், இங்க பாருங்க, அவன் சின்ன பையன். தேவையில்லாம இப்படி எல்லாம் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பேசி அவனை ஏமாத்தாதீங்க. நாங்க இந்த ஊரை விட்டு போயே ஆகணும். ப்ளீஸ் எங்களை விடுங்க. நிறுத்தடி. யார் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறது? நானா நீயா? இங்க பாரு சீதா, நீ எதுக்காக இப்ப இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா அது எவ்வளவு பெரிய தலை போற பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ வா என் கூட. ப்ளீஸ் அரவிந்த், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. என்னால இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாது. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். ப்ளீஸ் அரவிந்த், என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. எதையும் சொல்ற மனநிலையில நான் இல்ல. என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. நான் இந்த ஊரை விட்டு போகணும். அதான் நீ ஏன்னு கேக்குறேன். ஐயோ அரவிந்த், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ, கையெல்லாம் ரத்தம். அங்கேயே இல்ல, ஒரு அடி எடுத்து வச்ச. ஐயோ அரவிந்த், கையில ரத்தம் வருது அரவிந்த். முதல்ல ஹாஸ்பிடலுக்கு வாங்க. நான் செத்த சாவ. நீ உனக்கு என்ன? நீ தான் என்ன விட்டு இந்த ஊரை விட்டு போனன்னு முடிவு பண்ணிட்டல. போ, கிளம்பு. நான் எப்படியோ சாவறேன். போடி. ஐயோ அரவிந்த், ஏன் அரவிந்த் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, கையில வேற ரத்தம் வருது. சீதா நில்லு. என் கையில அடிபட்டது கூட உன்னால தாங்க முடியல. இவ்வளவு துடிச்சு போற. இதுல இருந்தே தெரியுது உன் மனசுல நான் இருக்கேன்னு. அப்புறம் ஏன், யாருக்காக, எதுக்காக உன் மனசுல இருக்கிறத மறைக்கிற? சரி, உன் மனசுல இருக்கிறத கூட நீ சொல்ல வேண்டாம். ஆனா இப்ப எதுக்காக ஊரை விட்டு போற, அதை மட்டும் சொல்லு. இங்க பாருங்க அரவிந்த், நீங்க எப்படி கேட்டாலும் சரி, அதை நான் சொல்ல போறதில்ல. நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் போயே ஆகணும். இதுக்கு மேல என்னால இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன் அரவிந்த், நான் உங்களை விட்டு இந்த ஊரை விட்டு போகணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. ஆனா இன்னைக்கு நான் உங்களை விட்டு இந்த ஊரை விட்டு போறேன்னா அதுக்கான காரணம் ரொம்ப பெருசு. ப்ளீஸ், இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. அப்போ சீதாக்கும் நம்மள பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் ஊரை விட்டு போகணும்னு சொல்றா? அப்படி என்ன பெரிய காரணம்? அது என்ன காரணமா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா ஊரை விட்டு போகாம இருக்கிறதுக்கு அதை விட ஒரு பெரிய காரணம் இருந்தா நீ ஊரை விட்டு போக மாட்டல்ல. சீதா, பட வேணாண்டி, உன் புருஷன் நான் தாண்டி, பல தடைகளையும் தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன்டி. சாவே வந்தாலும் நான் சாக மாட்டேன்டி, செத்து போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலிய உன்னை விட்ட யார் தொடைய, யார் துணை. அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேன்பா. அக்ஷயோட ஃப்ரெண்டு தானே? டாக்டர் பேர் கூட ஷமீர் அங்கிள். ஷமீர் சொல்லியிருக்கான். நல்லா இருக்கேன்பா. அப்புறம் என்ன ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு இவ்வளோ லேட்டாவா வர்றது? ஐயோ இல்ல அங்கிள், கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். ஆமா அக்ஷய்ங்க அங்கிள்? அவன் உள்ளதான்ப்பா இருக்கா. ஆமா இது யாரு? அங்கிள், இவனும் அக்ஷயோட ஃப்ரெண்டு தான். நாங்க எல்லாருமே ஸ்கூல்ல ஒன்னதான் படிச்சோம். பேரு சக்தி.
சக்தி அப்படி யாரையும் என்கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் இல்ல. ஷமீர் டாக்டர்னு உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஆனா சக்தி அம்மா என்னப்பா ஒர்க் பண்ற? அது அங்கிள் ஒரு கம்பெனில வேலை செய்யற அங்கிள். என்னது கம்பெனில வேலை செய்றியா? அது சரி, அதனாலதான் சொல்லியிருக்க மாட்டான். என் பையன் அக்ஷய் லாயர். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், வக்கீல்னு எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க. ஒன்ன மாதிரி சாதாரண 5000 10,000 சம்பளத்துக்கு கம்பெனில வேலை செய்யற பையனங்களை எல்லாமா அவன் ஃப்ரெண்டா வச்சிருக்கான். ஓ காட், என்னால நம்பவே முடியல. சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தையா அளந்து பேசுங்க. என்னப்பா ஷமீர், நீ எதுக்கு கோவப்படுற? நான் உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என் பையன் அக்ஷய் ஒரு அட்வொகேட், நீ ஒரு டாக்டர். என் பையனை உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு நீ பெருமைப்படலாம். ஆனா இவனை மாதிரி சாதாரண கம்பெனில ஒர்க் பண்றவனை எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? இங்க பாருப்பா, சொசைட்டில உன்னோட மரியாதைக்காக சொல்றேன். இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்பவே கட் பண்ண. யோ, இதோட நிறுத்திக்க. ஒரு வார்த்தை என் நண்பனை பத்தி தப்பா பேசுன, அடிச்சு வாய் உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். என்னப்பா, உன்னோட நல்லதுக்காக சொன்னா என்னைய மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நீ ஒரு டாக்டர், உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்னு சொன்னது தப்பா? என்னது ஸ்டேட்டஸ் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா? யோ, உண்மையான நண்பங்கிறவன் ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றவன் கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா செத்தாலும் பரவாயில்லன்னு கூட நிக்கிறவன் தான் உண்மையான நண்பன். உயிரே போனாலும் அதை பத்தி கவலைப்படாம எனக்காக என் கூட நிக்கிறவன் தான் என் நண்பன் சக்தி. அவனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன, ஃப்ரெண்டோட அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். வாட்? ஒரு டாக்டர் ஆச்சுன்னு மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி இன்டிசென்டா பேசிட்டு இருக்க? டாக்டர்னா கொஞ்சமாவது மரியாதை தெரிஞ்சிருக்கும்னு பார்த்தா ச்சே. யோ, என்ன டாக்டர்னா டக்கின் பண்ணிக்கிட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் ஓகே சார், சாரி சார், மண்டே அடிக்கிட்டு போவேன்னு பாத்தியா? என் நண்பனை பத்தி ஏதாவது பேசுன பகுந்துருவேன், பகுந்து. டேய், என்னங்கடா என் பையனோட ஃப்ரெண்டுங்கன்னு பார்த்தா ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வெளியே போங்கடா. யோ, நீ என்னையா எங்களை வெளியே போக சொல்றது? ஃப்ரெண்டோட அப்பான்னு தான் இவ்வளவு நேரம் நாங்களே உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே இங்க நின்னா அது எங்களுக்கே கேவலம். நாங்க போறோம். வாடா சக்தி, போலாம். டி ஷமீர். என்னடா சக்தி? டேய், அக்ஷய் என்னை விட உனக்கு தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா எனக்காக நீ அவங்க அப்பா கிட்டயே இப்படியெல்லாம் பேசிட்டியேடா. உனக்கு என் மேல அவ்வளோ பாசமாடா? டேய், என்னடா சக்தி இப்படி கேட்ட? நீ என் நண்பன்டா. உன்கிட்ட வந்து எவனாவது இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணன்னு சொல்லி என்ன தப்பா பேசியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நானாவது பரவாயில்ல, ஏதோ என் கையில குழந்தை இருந்தனால அவன் பேசுனதுக்கெல்லாம் திட்டிட்டு மட்டும்தான் வந்தேன். இதே நீயா இருந்திருந்தா அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள அடிச்சு அவன் வாயை உடைச்சிருக்க மாட்ட. ரெண்டாச்சு மச்சான், ஒன்ன பார்த்து நாளாச்சு, சந்தோஷம் பல நூறாச்சு மச்சான், கமெல்லாம் தூளாச்சு. உனக்கு ஒண்ணு நான் இறங்கி வருவேண்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேண்டா. நீ வருவ தெரியண்டா, ஓ அருமை புரியண்டா, அட ஒளி மறைவில்லா நம்ம நட்பு தானடா. நட்பு இருக்கு, மத்ததெல்லாம் எதுக்கு? கடவுள் தந்த வரம் உனக்கு. நண்பன் இருக்கா, உயிரை கொடுப்பான், இனிமே உனக்கு பயம் எதுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஒரு வாரமா ஆப் இல்லாம சரியாவே வீடியோ போட முடியல, அதுக்கு எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. இப்போ ஆப் வந்துருச்சு, ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம். முன்னாடி மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் எடுத்து யூஸ் பண்ண முடியறதில்ல. நமக்கு தேவையான கேரக்டர்லாம் நம்மளால எடுக்க முடியல. அப்புறம் நமக்கு வேணுங்கிற கேரக்டர்லாம் நம்ம ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் அதிகமாகவே எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால முன்னாடி வீடியோ ரெடி பண்ற டைமை விட இப்போ ரொம்ப அதிகமான டைம் தேவைப்படுது. அதுலேயும் நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஐஷு, அமுதா, ரியா பாப்பா, சிம்ரன் பாட்டி, கதிரண்ணாவோட அம்மா, அதுக்கப்புறம் அரவிந்தோட அம்மா, இவங்க கேரக்டர் எல்லாமே எடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடிட் பண்ணி கதையை வந்து நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்புறம் இத்தனை நாள் வீடியோ போடலைனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக எங்களுக்காக காத்திருந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கும், எப்பவுமே கதிரமுதா தான் வந்து பேசுவாங்க, இன்னைக்கு ஷமீர் ஐஷு வந்து பேசுறாங்கன்னு. அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி அமுதாவோட கேரக்டர் எடுக்கணும்னா எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இல்லைனாலே அமுதாவுக்கு ஹேர் ஸ்டைலெல்லாம் கொடுத்து எடிட்டிங் கொஞ்சம் அதிகம். இதில் வேற இந்த எடிட்டிங் கூட வந்துட்டதுனால கொஞ்சம் அவங்கள நிற்க வச்சு பேச வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால வீடியோலையும் அவங்க சீன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. கொஞ்ச நாளைக்கு ஆப் வந்து சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. பழைய மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்பவும் போல எல்லா ஜோடிகளையும் காமிச்சு வீடியோ வந்து எப்பவும் போல வரும். அது சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் நாங்க முடிஞ்ச மாதிரி எடிட் பண்ணி கொஞ்சம் கேரக்டர் எல்லாம் காமிக்காம விட்டாலும் தயவு செஞ்சு கோவப்படாம வீடியோ பாருங்க. ஆனா இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்க ஷமீர் ஐஷு அரவிந்த் சீதாவோட கதை வந்து கண்டிப்பா தினமும் வந்துடும். மறக்காம பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை எப்படியாவது எடிட் பண்ணி போட்டுடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.